சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கண்ணா. ஹலோ. ஒரு நம்ம வண்டி பைலான்ஸ்ல இருக்கு சார். அது எப்படி என்னன்னு ஐடியா ஒன்றும் தெரியல சார். அது கேட்கலான்னு அடிச்சேன் சார். என்ன வண்டிங்கண்ணா? பாரஸ் பென்ஸ் சார். பாரத் பென்ஸ். என்ன சின்ன வண்டியா பெரிய வண்டியா? பெரிய வண்டி ஈச்சர் டைப்பு. எடுத்து 15 மாசம் ஆகுது சார். 12 வீலா? இல்ல 6 வீலு. 6 வீல். ஓகே. எடுத்து 15 மாசம் ஆச்சு. ஒரு 7வது மாசம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மகாராஷ்டிராவில். ஆ. ஆக்சிடென்ட் ஆகி போய் அங்க ஸ்டோர் ரூம்ல எடுத்து போட்டு வந்துட்டேன். ஆ. அவங்க ஸ்டோர் ரூம்ல வந்து கொட்டேஷன் வந்து 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆ. இன்சூரன்ஸுக்காரன் 9 மாசம் கழிச்சு 9.5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டான். கம்பெனிக்கே கொடுத்துட்டான். ஆ. இப்ப கம்பெனிக்காரன் மிச்சம் சில்லறை பணம் என்னைய கட்டுன்னு சொல்றான் ஷோரூம்காரன். ம். அந்த பணம் கட்டுறது இல்ல. நானும் இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம்னு மிச்ச பணத்தை கட்டி எடுக்காம விட்டுட்டேன். ம். ஆனா பேங்க்காரங்க பணம் கட்டுன்னு பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். ம். 9 மாசம் ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது 5 டியூ கையில இருந்து அடைச்சிட்டேன். ஸ்டோர் ரூம்ல வச்சு கையில இருந்து அடைச்சேன். 53,000 ரூபாய் ஒரு டியூ. ம். இப்ப இந்த மாசம் 5ஆம் தேதியோட சேர்த்து ஒரு 5 டியூ பெண்டிங் ஆகி போச்சு. ம். ம். ரெக்கவரின்ட்டாங்க வண்டி. ம். இப்ப வண்டி ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ரெக்கவரின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் போட்டுட்டே இருக்காங்க. ம். இதுல என்ன பண்ணலாம்னு ஒண்ணும் எங்களுக்கு தெரியல சார். அதுக்காக திருச்சியில 2 வண்டிக்காரங்க அண்ணன் நம்பர் கொடுத்தாங்க. ம். ம். எதுவா இருந்தாலும் கேளுப்பா, தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வண்டி டிரைவரா? ஓனர். இப்ப நீங்க வண்டி ஓட்டுவீங்களா? நான் வண்டி ஓட்ட மாட்டேன். நம்ம வண்டி கடை ஒரு தேவைக்காக எடுத்தோம். டிரைவர் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். என்ன கடை வச்சிருக்கீங்கண்ணா? நம்ம பலசர கடை வச்சிருக்கேன். ம். பலசர் ஐட்டம் கேரளாவுல. கேரளாவில் இருக்கீங்களா நீங்க? திருவனந்தபுரத்துல இருக்கேன் சார். வீடு வந்து திருச்சி பக்கம் மலைப்பாறை. ஆ. வண்டி எடுத்தது திருச்சியில தான் எடுத்தது. ஓ, இப்ப உங்க தேவைக்காக எடுத்தீங்களா வண்டி? நம்ம தேவைக்காக எடுத்தது. டிரைவர் போய் ஒரே டிரைவரா போய் உறங்கி போய் கொண்டு போய் இன்னொரு வண்டியில சாத்தி கொடுத்துட்டான். புத்தா புது வண்டிய அன்னைக்கு அவசரத்துக்கு எடுத்துட்டான். இன்னைக்கு கஷ்டத்துல நம்ம கூலி வேலைக்கு போற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகி போச்சு இந்த வண்டி இடிச்சதுக்கு அப்புறம். ஆ. அதனால இது என்ன செய்யலாம்னு ஒண்ணும் புரியல. எவ்வளவு அமௌண்ட் கையில முதல்ல கட்டுனீங்க வண்டிக்கு? கட்டினது வந்து 2.5 லட்சம் ரூபாய் கட்டினேன். வண்டி விலைங்கன்னா? அவங்க அன்னைக்கு சொன்னது வந்து 31 லட்சம் 30 லட்சம் சொன்னாங்க. அப்பா. ஆனா பேங்க்ல கொடுத்தது வந்து 22 லட்சம் கொடுத்தாங்க. 22 லட்சம் கொடுத்தாங்க. ஓ, 22 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனா வண்டி விலை வந்து 31 லட்சம் ரூபாய் சொன்னாங்களா? 31 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பில்ல பார்த்தாதான் தெரியும். இல்ல, அப்புறம் மீதி பணம் நான் கையில இருந்து கொஞ்சம் கட்டினேன். கைப்பணம். அதுதான் 2.5 லட்சம் தானே கட்டினீங்க? ஜாஸ்தி கட்டினீங்களா? 2.5 விட்டு 4க்குள்ள ஞாபகம் இருக்கு சார். கொஞ்சம் ஞாபகம் எழுதி வைக்கல. என் கணிப்பு வந்து 2.5 விட்டு 4 வரும். 4 லட்சம் ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் கட்டி இருக்கீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆமா, 22 லட்சம் ரூபாய் அவங்க லோன் கொடுத்துருக்காங்க. என்ன பேங்க்? ஐடிபி பேங்க். இந்த ஒரு நிமிஷம். இந்த போதிஸ் பேங்க் பேர் என்ன? அங்க இருக்குல்ல பேங்க். HDFC. சொல்லு பேங்க் பேர் சொல்லு. HDFC. அந்த பேங்க் சார். சரி, வண்டி எடுத்து இப்ப 15 மாசம் ஆச்சா? 15 மாசத்துல நான் ஓட்டுனது வந்து 7 மாசம். மித்த பூரா ஷோரூம்ல தான் கிடக்கு. 6வது மாசம் ஆக்சிடென்ட் ஆனது. ஓகே. அப்ப இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல போட்டீங்க? ஓடின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இல்ல, பாரத் பென்ஸ்னா அவங்களதே போட்டிருப்பாங்களா? எவ்வளவு? அவங்களே போட்டு கொடுத்தாங்க. அப்ப வந்து பம்பர் டு பம்பர் இருக்குமே அது இருக்குது. ஆனா இவங்க இவ்வளவுதான் எனக்கு கொடுக்க முடியும்னு இன்சூரன்ஸ்காரன் 9 தான் கொடுத்துருக்கான். பம்பர் டு பம்பர் தான் என் கையில பேப்பர் இருக்கு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் பணம் கொடுக்கல. அவங்க கொடுத்திருந்தா கூட வண்டி இப்ப இன்சூரன்ஸ் கிளீன் ஆச்சுன்னு வெளியில எடுக்கலாம். அதுவும் மாட்டிக்கிச்சு. அவன் 9 லட்சம் ரூபாய் ஸ்டோர் ரூம் கொடுத்துட்டான். எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லி. வண்டி வேலையை முடிச்சிட்டாங்களா? வண்டி வேலையெல்லாம் பக்காவா முடிச்சிட்டாங்க. கேபிள் போயிருச்சு. புது கேபிள் மாட்டிட்டான். ரெடியா இருக்கு வண்டி. எங்க இருக்கு வண்டி இப்போ? நாந்தேடு மகாராஷ்டிரா மாநிலத்துல நாந்தேடு. ஓ, அங்கேயே விட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப எவ்வளவு கட்ட சொல்றாங்கன்னா? பேங்க்ல வந்து என்ன சொல்றான், 5 டியூவும் கட்டுன்றான். 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்றான் பேங்க்ல. இல்ல, இப்ப ஷோரூமுக்குன்னு எவ்வளவு கட்டணும்? 2 லட்சம் ரூபாய் பக்கம் வரும். இப்ப வண்டி வேலை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பண்ணாங்க?
வேலை அவன் வேலை முடிச்சிட்டான். இவன் பண்ணதுலதான் லேட்டு. இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பண்ண லேட்டு. அவன் வேலை முடிச்சிட்டான். சொன்ன டயத்துல முடிச்சிட்டு அவன் பணம் கேட்டுக்கிட்டே இருந்தான். இது இப்ப என்ன செய்யணும் என்ன ஒண்ணும். பண்றது இப்போ? அண்ணா, பேங்க்காரன் கடன் கொடுத்துருக்கான், அது ம், நம்மளுடைய தப்பு. வண்டி ஆக்சிடென்ட் டிரைவர் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு ம், படன்னு நாம வண்டியை ரெடி பண்ணி ஓட்டி டியூவை கட்டணும். அது வந்து ம். பேங்க்காரன் கேக்குறான்னா அவன் 22 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான் அந்த வண்டிக்கு. கரெக்ட். நீங்க கூட 4 லட்சம் தான் போட்டிருக்கீங்க ம், ம், ம். இல்லையா? அவன் தான் 22 சரி. லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். ம், அப்ப அந்த முதல் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் முக்காவாசி இருக்கிறது, அவனுக்கு தான். ம், ம். கரெக்ட். இப்ப அவன் நம்ம வந்து குற்றம் சொல்லவே முடியாது. 5 டியூ வரைக்கும் நீங்க விடுறதே பெரிய விஷயம். ம், ம், இங்க ம். வெளியில எல்லாம் 2 டியூ 3 டியூ வந்துச்சுன்னா வண்டி தூக்கிடுறானுங்க. உள்ள அது எதனால விட்டாங்கன்னா சார், ஆ, அது வந்து எப்படி விட்டாங்கன்னா, நம்ம அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் கரண்ட்ல இருந்தது. ஆ, ஆ, ஆ. நல்ல கஸ்டமர் இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கான். அதுவும் நான் நேரடியா ஆக்சிடென்ட் ஆனது பேங்க் போயிட்டேன். ஆ, போய் இப்படி வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, டியூ கட்டுறதுக்கு நீங்க ஒரு டைம் கொடுங்கன்னு போய் கேட்டேன். ம், ம், சரி வண்டி வேலை முடியட்டும், பேசிக்கலாம்னு அவங்க சொல்லிவிட்டு, ஆனா டியூ டயத்துக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ம். அப்ப மேக்சிமம் அதுல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆனது தெரியவும் கொஞ்சம் லூஸ்ல விட்டாங்க. அதான், அதான். ஆனா இப்ப இப்போ வந்து லூஸ்ல திடீர்னு விட்டாங்கனாலும் இப்ப 3 ம், டியூக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து சிபில்ல வந்து ஆட் ஆயிடும். அதாவது ஆனா ஆயிடுச்சு. இப்ப ரெக்கவரின்ட்டான். இப்போ வண்டி எந்த நிமிஷமும் அவன் தூக்க தயார்ல இருக்கான். அப்ப ம், ஸ்டோர் ரூம்ல போய் எடுக்க ரூல்ஸ் உண்டா? அங்க போய் எடுக்க முடியாது. நாங்க போய் பணம் கட்டி தான் எடுக்கும். அதாவது ஒரு கட்டத்துல ஒன்னும் ம். முடியலன்னா அவங்க பணத்தை கட்டி கூட அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க முதல் காப்பாத்தணும்ல. ஆமா, ஆமா. வண்டி அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க போய் எடுக்க முடியாது. ஓனருடைய அப்செக்ஷன் இருந்ததுன்னா எடுக்க முடியாது. ம், ஆனா இப்ப நீங்க இதே இன்னொரு 3 வருஷம் விட்டுறீங்கன்னு வச்சுங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க ம், அவங்க? ம். வண்டி ஓட்டாமலே நிக்குது. இப்ப பேப்பர் எல்லாம் கரண்ட்ல இருக்கா? ஆ, ரைட். இப்போ இதுக்கு வந்து நாம தான் முயற்சி எடுக்கணும்னா, இப்போ ஆ. இதுல என்ன ஒண்ணு தப்புனா, பம்பர் ம், டு பம்பர் இருந்து அவங்க வேலையை முடிச்சு வச்சுட்டாங்க உடனடியா. ம். ஆனா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பேமெண்ட் போடுறதுக்கு லேட். ஆமா. அப்ப அந்த ஏன் இவ்வளவு லேட் பண்ணாங்கிறதுக்கு வேணா நம்ம கன்சியூமர்ல போட்டு இதுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்கலாம். ஆ, ஆ, ஆ. இப்ப நீங்க லேட்டா கொடுத்ததுனாலதான் என்னால லேட்டா டெலிவரி எடுக்க முடியுது. ம், எனக்கு இத்தனை மாசம் வண்டி ரெடி ஆகியுமே நின்னு போயிருச்சு வண்டி. ம், ஏன்னா பணம் லேட்டா தானே கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம ம், காரணம் காட்டலாம் ஒழிய. ம். பட் பம்பர் டு பம்பர்ல ஏன் இவ்வளவு ஃபுல்லா அவங்க பண்ணி கொடுக்கறது தான் பம்பர் டு பம்பர்ங்கிறது. கரெக்ட், அது ஏன் வந்து அவங்க பண்ணலைங்கிறது ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்ட் சார். பம்பர் டு பம்பர் போடுறதுக்கு என்ன, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம கிட்ட இந்த கேஷ்லெஸ் போட்டிருக்காங்களா? அது அப்படின்னா? அதாவது பணமே கட்ட தேவையில்ல. கேஷ்லெஸ் அப்படின்னா ஆ. நம்ம முன் பணம் எதுவும் கட்ட தேவையில்ல. பம்பர் டு பம்பர் போட்டோம்னா அவங்களே ஃபுல்லா வண்டி ரெடி பண்ணி நம்ம கையில கொடுக்கணும். சரி, 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 சரி. ஆனா இந்த பேங்க் ஸ்டோர் ரூம்ல வந்து அப்படிதான் சொன்னாரு மேனேஜர். அவங்கள கேட்டாரு. மேனேஜர் என்னைய வச்சுட்டே கேட்டாரு. பம்பர் விட்டு பம்பர் போட்டிருக்கு. அது எப்படி நீங்க வந்து ஃபுல் பணம் செட்டில்மெண்ட் பண்ணாம இன்னும் ஏன் இவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு ஸ்டோர் ரூம்காரங்க கேட்டாங்க. ஏன்னா இவங்க இன்சூரன்ஸ் போட்டது அவங்க சைட்ல தான் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் தடவைங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிலேயே போட்டு கொடுத்தாங்க. அப்ப அது கூட என்ன பண்ணாங்கன்னா, மாச கடைசியில எடுக்க போகும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து அவங்க செலவுலயே போட்டு கொடுத்தாங்க. வண்டியோட அமௌண்ட்லயே சேர்த்து நாங்க ஃப்ரீயா இதை எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. வண்டியோட பில்லுல வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்றதுக்கு அவங்க செலவுலயே எடுத்து கொடுத்தாங்க. புரியுது, புரியுது. ஓடி அக்கௌண்ட்ல இன்சூரன்ஸ் அவங்க ஃப்ரீயா போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா தான் போட்டு கொடுத்தாங்க. அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. அரஸ்பென்ஸ்ல தான் போட்டு கொடுத்தாங்க. ரைட். இப்ப நான் ஒரு நம்பர் தரேன். நீங்க அவர்கிட்ட பேசி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. அதுல என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன போட்டிருக்கானுங்க, கேஷ்லெஸ்ஸா போட்டிருக்காங்க எல்லாம் டீடைல்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அத லீகல் டீம்ல வச்சு ஃபாலோ பண்ணலாம் நம்ம. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இத வந்து விட்டுட்டு இருக்கிற இதுதான். இப்ப நீங்க ஒண்ணு டியூ கட்டினீங்கன்னா வண்டி டியூ கட்டக்கூடிய சூழ்நிலை இல்ல, முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப். வண்டி ஓட்டுற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லையா? இல்ல, இப்ப அவங்க வந்து 2 பேருமே இன்னைக்கு குறவல புடியில பிடிக்கிறாங்க. எப்படின்னா ஷோரூம்காரன் வந்து மிச்ச பணத்தை கொடுத்தாதான் வண்டி தருவாங்கிறான். இவங்க வண்டி தூக்கிடுவானுங்க. இவங்க எடுத்து வெளியில இறங்கின அடுத்த நிமிஷம் ரெக்கவரின்னு தூக்கிடுவான். இப்ப எந்த வழியில போனாலும் என் பணம் இப்ப நான் இவ்வளவு டியூ கட்டினதும் வேஸ்ட், அட்வான்ஸ் கொடுத்த பணமும் போச்சு, இத்தனையும் நான் செலவு பண்ணி வண்டியை வெளியே எடுத்தாலும் அவன் அடுத்த செகண்ட் தூக்குவான். இப்பவே ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதுனால விட்டு வச்சிருப்பாங்கிறது ஏன் கணிப்பு. இல்ல ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா செட்டில்மெண்ட் பண்ணல. இல்ல அதுதான் அதனாலதான் அவங்க வந்து எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு கட்டத்தை சொல்றேன் இல்லையா, ஒரு கட்டத்துல இது ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா அவங்க ஷோரூமுக்கு பணத்தை கட்டி வண்டி எடுக்கிறதுக்கும் அவங்க தயாராகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நம்ம வந்து சொல்ல முடியாது.
சரி சரி நீங்க சரி. வண்டி ரோட்ல லோடோட வண்டியை பிடிக்கிறாங்க. ஆ, ஆ. வண்டி ஏத்திட்டு போற லோடோட வண்டியை பிடிச்சி போய் யார்ட்ல போடுறாங்க, லோட ம். மாத்திட்டு வண்டி விக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லயே வராது. ம். சோ நமக்கு ஓட்டுறதுக்கு இப்ப முடியலன்னா, இல்ல இப்ப அவங்க சைடே விடலானாலும் நம்மள பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இல்லண்ணா இப்போ இப்ப 15 டியூ கட்டி இருக்கிறீங்க. ம். இப்ப செட்டில்மெண்ட் லெட்டரை வாங்கி நம்ம சைடுல இருந்து அந்த வண்டியை வித்து ம். பேங்க் கட்டிட்டு வெளியில வந்தாதான் இதுக்கு நிம்மதியா வர முடியும். ஐயா இல்லைன்னா இல்ல இது ம், இப்ப என்னால ஓட்ட முடியல, இது மாதிரி சூழ்நிலை இருக்கு, நீங்களே வண்டியை ரெக்கவரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்மள விட மாட்டாங்க. ஆமா, வேற ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. ஜெராக்ஸ் ஏதாவது? ஜெராக்ஸ்னா நம்ம ஆதார் கார்டு, பிளான் கார்டு ஆ, இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம். சொத்து பத்து நமக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. பட் இருந்தாலும் இப்போ இப்ப வண்டி வந்து இப்ப நீங்க இன்னொரு 15 லட்ச ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு தான் அவங்க விக்கிறாங்கன்னா மீதி 5 லட்சம் ரூபாய் ம். உங்க தலையில தான் இருக்கும். அது அது இல்லாம பண்ணி நம்ம லீப் ஆகி வெளியே வர்றதுக்கு தான் வெளியில வரணும்னா இப்ப நீங்களே வந்து அந்த வண்டிய ம். வெளியில எடுத்து அத ம். வந்து உங்க கண்ட்ரோல்லயே வித்து செட்டில்மெண்ட் ஃபிகர் எவ்வளவு வருதோ ம். அத வந்து வேணா சொல்லி இந்த மாதிரி சொல்லி எனக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, நான் வித்து செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி ம். கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஃபிகரை குறைச்சி ம். நீங்க வித்து கையில ஒரு ரூபா 2 ரூபா பத்தலினால் நீங்களே போட்டு என்ஓசி வாங்குனீங்கன்னா தான் இதுல இருந்து டோட்டலா நீங்க வெளியில வர முடியும். ஆ, ஆ, ஆ. அதுக்கு வேற யாராவது ஒரு பார்ட்டியை சேல்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை பிடிச்சு கூட ம். ம். நீங்க வந்து வண்டியை வந்து வித்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது. நல்லது சார். சரி 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 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. சரி 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 சரி. இப்ப நம்ம தொழில் தெரியாம இந்த தொழில் எல்லாம் தெரியாம போய் மாட்டுறதுனால தானே இதெல்லாம் நிறைய பேர் அவசரப்பட்டு மாட்டிக்கிறாங்க. எனக்கு சொந்த லோடு அன்னைக்கு இங்க கொஞ்சம் லோடு இருந்துச்சு. அந்த வாடகை வண்டி நம்ம தோதுக்கு கிடைக்கலன்னு அவசரப்பட்டு போய் இறங்கி நான் வாடகை வண்டிலாம் ஏகப்பட்ட வாடகை வண்டி இருக்கு. நல்ல ஒரு வாடகை கொடுத்தீங்கன்னா சேஃபா கொண்டு வந்து இல்ல. அது இறக்குவாங்க. இந்த கர்நாடகால இருந்து திருவனந்தபுரத்துக்குன்னா வர மாட்டாங்க. ஏன்னா திருவனந்தபுரத்துல இருந்து ரிட்டர்ன் லோடு கிடைக்காது, ம். எப்பவுமே கிடைக்காது. எந்த அது- வண்டிக்காரங்களும் திருவனந்தபுரத்துக்குன்னா வர மாட்டாங்க. ம், ம். அந்த ஒரு அவசரத்துல நான் போய் தெரியாம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஏண்டா எடுத்தேன்னு வேண்டாத கடவுள் இல்ல. விடுங்க, நடந்து போச்சு. இது மேல தைரியமா வெளியில வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் ஒரு ம். நம்பர் அனுப்புறேன். இதுல கன்சியூமர்ல போட முடியுமான்னு சொல்லி அது இன்சூரன்ஸ் கம்பெனி மேல நம்ம ஒரு வழக்கு தொடரலாம். ஏன் இவ்வளவு லேட் பண்ணி கொடுத்தீங்கிறதுக்காக அது ஒண்ணு வழக்கு தொடரலாம். ம். இது ம். ஒரு பக்கம். இன்னொன்னு, நீங்க வெளியில வரணும்னா இத வந்து ம். சேல் பண்ணிட்டு நீங்க அத செட்டில்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நீங்க முழுசா வெளியில வர முடியும். சரி சார் சரி சார். அதுக்கு என்ன ரூட்டோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ம். இதுக்கு ம். சேல் பண்றதுக்கு யாராவது ஆட்கள் நீங்க செட்டில்மெண்ட் ஃபிகர் வாங்குனீங்கன்னா நம்ம அது என்ன மார்க்கெட் ரேட் போகுது என்னன்னு விசாரிச்சு அதுக்கு ம். ஏற்பாடு பண்ணலாம். சரி 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 சரி. இப்ப செட்டில்மெண்ட் பண்றதுனால அவங்கள்ட்ட போய் பேசணும். ஆமா, நான் வந்து வண்டியை வித்து செட்டில்மெண்ட் பண்றேன், ஆ, ஆ. எனக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி கேளுங்க. ம். ம். அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு அனுப்பியிருக்காங்கன்னா 21 லட்சமோ 22 லட்சம் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோப்பா. அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க வந்து வாங்கின கடன் குறையவே இல்லையா? 22 லட்சம் ரூபா வாங்குனீங்க. அப்ப அவங்க வந்து வட்டியில கழிச்சுட்டாங்க. 15 டியூமா? 15 டியூ கட்டி 15 டியூ இல்ல, 10 டியூ 10 டியூ கட்டிருக்கீங்க. இப்ப 5 டியூ பெண்டிங். பெண்டிங். ஓ, 10 டியூக்கு சரியா போயிருக்கும், அவங்க வட்டியிலே போயிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5.5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன். இந்த முன் பணம் கட்டினதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அவங்க. அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்ப 5.5 லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 5 டியூ பெண்டிங். இதெல்லாம் கணக்கு போட்டாங்கன்னா பெருசா முதலீடு குறையாது. இப்ப இந்த வண்டி வித்தா என்ன ரேட்டுக்கு போகுங்கண்ணா? இல்ல அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா புது வண்டி ஓடுனது வந்து அந்த வண்டி ஓடுனது கண்டிஷன் வந்து 3 மாசம் தான் ஓடி இருக்கு. மித்த நாள் வீட்டுல தான் நின்னது. சொந்த லோடுங்கிறதுனால 5 நாளைக்கு ஒருக்கங்க போறதோட சரி. இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு போகுமாங்கிறது தெரியல. என்ன பண்ணதுன்னு எங்களுக்குமே ஒண்ணும் புரியல. சரி, நம்ம இதுல ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு சொல்லி நான் நம்ம லீகல் டீம்ல கேட்கலாம்னு ஒரு நம்பர் அனுப்பிவிடுறேன். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நானும் பேசுறேன். ஏதாவது சார் ஃப்ரீயா இருக்கும் போது ஏதாவது ஒரு ஐடியா என்ன செய்யலாம்னு கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்றேன். அந்த நம்பர் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு யாரு வக்கீல் நம்பர்? அது ஆமா, வக்கீல் கூடவே இருப்பாரு அவரு. அவரும் அவருடைய லாரில கொஞ்சம் பிரச்சனையே கன்சியூமர்ல போட்டு தீர்ப்பு எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. லாரி டுடே டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம்.
லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க. லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.